நத்திங் ஃபோன் 4A Pro. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம எதிர்பார்த்த எல்லா அப்கிரேடுமே பண்ணிருக்காங்க 3A Pro கம்பேர் பண்ணும்போது ஒன்ன தவிர. இருக்கிறதுலே பெரிய அப்கிரேடுனா 15,000 ரூபாய் பிரைஸ் ஹைக் பண்ணிருக்காங்க. மத்த நிறைய அப்கிரேட்ஸ் உண்மையாவே பிராக்டிகலி ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றதையுமே இந்த ரிவ்யூல பார்த்துருவோம். தமிழ் பேசும் அனைத்து உங்களுக்கு வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிசைன் டு பி ஃப்ராங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல சொல்லணும்னா 10 out of 10 நான் கண்டிப்பா அந்த டிசைனுக்கு தருவேன். ஏன்னா போன வாட்டி என்னடா டிசைன் கொடுத்தீங்கன்னு சொல்லி நம்ம வாஷ் பண்ணி கொட்டணுமா, அதெல்லாம் இப்போ கணக்கில் எடுத்து, ஏன்னா நம்ம இதை கழுவி ஊற்றும் போது என்ன சொன்னீங்க, ஏன் ப்ரோ இவ்வளோ பயாஸ்டா இருக்கீங்க, நீங்க பாருங்க மாற்றம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இதுதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கிரிட்டிசிசம் வந்து நமக்கு கொண்டு வரும். ஒரு சூப்பரான டிசைன் எனக்கு 100% வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, சரிங்களா? இது கொஞ்சம் பயாஸ் தான் நான் சொன்ன விஷயம். இப்போ அப்படியே அதை தள்ளி வச்சுட்டு மற்ற விஷயம்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லா யூனிபாடி அலுமினியம் ஃப்ரேம்ல வந்து இது செய்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ஸ்லீக்கா நல்லா இருக்கு. மேட் ஃபினிஷிங் தான். கையில நீங்க கேஸ் போடாம யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஹோல்ட் பண்றதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்பெஷலி இந்த கேமரா ஹவுசிங், இந்த டாப், இதை அப்படியே வந்து மாத்திருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும் போது ஒரு பக்கா போனுடைய ஃபீல் இருக்கு. அந்த சிக்னல் ரிசப்ஷனுக்கு அவங்க பண்ணிருக்கக்கூடியது எல்லாமே டிசைனோட ஆஸ்தெட்டிக்ஸை இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போகுதுன்னு சொல்லலாம். கார்னர்ஸ், எட்ஜஸ், இது எல்லாம் போன ஜெனரேஷனை விட நல்லாவே கர்வ் பண்ணிருக்காங்க. இன் அண்ட் ஃபீல் ஒன் ஆஃப் த பெஸ்ட். பட் முக்கியமான ஒரு சேஞ்ச் அப்படின்னா அந்த பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் போன வாட்டி இருந்ததுல மொத்த கன்ஃபியூஷன்ஸ் தான் இருந்தது. இதைத்தான் நம்ம ரிவ்யூலயும் சொல்லியிருந்தோம். அதை உருப்படியா மாத்திருக்காங்கப்பா. இப்போ வந்து நீங்க வால்யூம் பட்டன் எங்க இருக்கு, பவர் பட்டன் எங்க இருக்குன்றதை கிளீனா பாத்துக்கலாம். எசென்சியலா இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒரு பட்டனையுமே நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறோம். அதை தனியா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் நத்திங்ல வந்ததுலே இதுதான் ஸ்லிம் ஸ்மார்ட் போன் சொல்றாங்க, which is around 7.9 mm கான திக்னஸோட வருது. ஆனா இன்னுமே IP65 கான ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க. Practically doesn't make a huge difference அப்படினாலுமே in this price bracket most of the smartphones are giving IP68, 69 அப்படின்ற பட்சத்துல அட்லீஸ்ட் நம்ம 68 ஆச்சு எதிர்பார்ப்போம்ல. சிம்பிளா சொல்ல போனா 3A Pro விட இது ஒரு சூப்பரான அப்கிரேட். இப்போ அடுத்த அப்கிரேட் அப்படின்றது இந்த டிஸ்பிளேல 6.83 இன்ச்கான 1.5K ரெசல்யூஷன்ல நமக்கு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே. சோ போன வாட்டி வெறும் ஃபுல் HD டிஸ்பிளே தான். இந்த வாட்டி ஒரு ஸ்லைட் அப்கிரேட் ரெசல்யூஷன்ல இருக்கு. அண்ட் கார்னிங் உள்ள கிளாஸ் 7A ப்ரொடெக்ஷன் தான் இருக்கு. இதுல எனக்கு சர்ப்ரைசிங்கே கிடையாது. ஏன்னா நாங்க நத்திங் ஃபோன் 3 50,000 வைக்கும் போதே அதான் கொடுத்தோம். சோ இதுல இருக்கிறது ஓகே. சோ பெசில்ஸ் எல்லா பக்கமும் சிமெட்ரிக்கா கொடுத்திருக்காங்க. போன ஜெனரேஷனை விட ஒரு ஸ்லைட்டா ரொம்ப மினிமலா வந்து கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணும்போது மற்ற இடங்கள்லாம் 120 Hz தான் வரும். கேமிங்ல மட்டும் தான், அதுவும் தேவையான கேம்ல அவங்க ஆப்டிமைஸ் பண்ணிருக்கக்கூடிய இடத்துல தான் 144 Hz. அதுல ஒரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். சோ பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 5000 nits வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் HBM பொறுத்த வரைக்கும் 1600 nits. இன்டோர்ல அவுட்டோர்ல எங்களுக்கு விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூமே வந்து கிடையாது. டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டியுமே நல்லா பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸா பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல கலர்ஸ் எல்லாம் நல்லா பஞ்சியா இருக்கு. ஆனா என்னன்னு தானே கேக்குறீங்க, ஆனா இந்த யூடியூப்ல HDR இருக்கா இல்லையான்னு தெரியலீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. சரி நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குதான்னு போய் போட்டு பார்த்தா அங்க சுத்தமா கிடையாது. ஸோ இவ்வளவு ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துட்டு HDRல இப்படி சொதப்பி வச்சிருக்கிறது கொடுறோம். ஸோ இதே பட்ஜெட்லயோ இதை விட கம்மி பட்ஜெட்ல இருக்கக்கூடிய HDR சப்போர்ட் பண்ணக்கூடிய போனை நான் சைட் பை சைடு வைக்கும் போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிளியர் கட்டா தெரியும். டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் லவுடா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா பேஸ் கம்மியா தான் இருக்கு. அடுத்த முக்கியமான அப்கிரேட் எங்கடான்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல Snapdragon 7 Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. போன வாட்டி பாத்தீங்கன்னா நமக்கு 3A Proல ஒரே ப்ராசஸரை கொடுத்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருந்தது. பட் இந்த வாட்டி 4A மற்றும் 4A Proல ப்ராசஸரே கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ராசஸர்ல நாங்க ரன் பண்ண benchmarks compared with all the other smartphones previous generation, இந்த ஜெனரேஷன்ல மத்த மாடல்ஸ் கூட சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் கிளியர் கட்டாவே வந்து தெரியும். அதுலயுமே இதுல LPDDR5 கான RAM டைப் அண்ட் UFS 3.1 கான ஸ்டோரேஜ் டைப்மே கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல சொல்ல வேண்டிய எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு சூடு வருதுங்க பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போது. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ப்ராசஸர். இந்த ப்ராசஸரையே இவ்வளவு சுட வைக்கிறாங்கன்னா அப்போ ஒருவேளை ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ்ல பின்னுமோ, அதுக்காகவே கேமிங் டெஸ்ட் பண்ணோம். நல்லா இருக்குதுங்க. எஸ், இந்த ப்ராசஸர் நான் எதிர்பார்த்த கேம் பிளே இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சு கேம் பிளே இனிஷியலா ஒரு 10 நிமிஷம் விளையாடுறதுக்குள்ளவே என்னடா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே போன் லைட்டா வார்ம் ஆக ஆரம்பிக்குது. சரி திஸ் இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொஞ்சம் வார்ம் தானே ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அந்த இடத்துல நமக்கு ஃப்ரேம் டிராப்ஸும் நல்லாவே நோட்டீஸ் ஆகுது. ஸோ இவங்க ஒழுங்கா
ஆப்டிமைஸ் பண்ணலன்றது மட்டும் கிளியர் கட்டா தெரியுது. பட் இருந்தாலும் 1 hour தட்டுத்தடுமாறு நாங்க கேம் விளையானதுக்கு அப்புறம் 109.5 FPS வருது ஆவரேஜா. பேட்டரி டிராப் 23%, which is on the higher side, because நார்மலி நம்ம யூஸ் பண்ணும்போது 20ன்றது ஒரு நார்மல் டேர்மா இருக்கும். இது அதுக்கும் மேல பேட்டரி டிராப் ஆகும். அண்ட் டெம்பரேச்சருமே 45 டிகிரி வரைக்கும் போகுது. ஜென்ரலா இது பாக்குறது ஓகே மாதிரி இருந்தாலுமே அவங்க இதனால தான் அங்க த்ராட்லும் பண்றாங்க. சரி, இது இதுல மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜென்ஷன் இம்பாக்டையும் ப்ளே பண்ணி பார்த்தோம். ஜென்ஷன் இம்பாக்ட்ல 60 FPS வச்சு நாங்க ஹை கிராஃபிக்ஸ் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கும்போது அதுலயுமே இனிஷியலா நல்லா போகுது. பட் அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு 40 FPSக்கு ஸ்விட்ச் ஆயிடும். ஸோ கேம் பிளேக்கு இது இன்னும் அந்த அளவுக்கு கிடையாது. ஆப்டிமைசேஷன் கண்டிப்பா தேவைப்படுது. ஏன்னா 5300 mm பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்துமே இது இந்த அளவுக்கு தான் ஆப்டிமைசேஷன் இருக்கு. ஸோ அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அடுத்த அப்கிரேட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் கேமரா. ஏன்னா போன வாட்டி 3A Proல கேமரா சூப்பரா இருந்தது. ஸோ இந்த வாட்டி என்னடா பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கேமராவோட டிசைன் இதெல்லாம் மாத்திருக்காங்க. நீங்க சைட் பை சைடு வச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் பேட்டர்ன், இதுல இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் பேட்டர்ன்ல இது இன்னும் கொஞ்சம் சிமெட்ரிக்கா பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு விஷுவலா. அந்த மெயின் கேமரா என்னன்னு பாத்தீங்கன்னா 50 மேப்ஸ்க்கான சோனி LYT 700C அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்ப்ரூவ்ட் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. அப்பச்சரும் f1.88 அப்பச்சர் தான் OIS சப்போர்ட்டோட வருது. இரண்டாவதாக பெரிஸ்கோப் கேமரா பொறுத்திருக்கோம் 50 மேப்ஸ்க்கான 3.5x பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பட் எக்ஸாக்ட்லி என்ன சென்சர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. அப்பச்சரை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி f2.55 இருந்தது. இந்த வாட்டி அதை சின்னது பண்ணிருக்காங்க. f2.88 தான் அப்பச்சர் கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட் சேம் அல்ட்ரா வைட் தான் 8 மேப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவுமே இங்க ஒரு டிராப் இருக்கு. 50 மேப்ஸ்க்கு போன வாட்டி இருந்தது. இந்த வாட்டி 32 மேப்ஸ்க்கான கேமரா தான். சோ பிசிக்கலா என்ன ஹார்ட்வேர் வைஸா சேஞ்சஸ் இருக்குன்றது நம்ம சைட் பை சைடு பார்த்துட்டோம். பட் இப்போ நம்ம எடுத்த கேமரா சாம்பிள்ஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்றத நம்ம சைட் பை சைடு வச்சு 3A Pro அண்ட் 4A Proல உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு A பிடிச்சிருக்கா B பிடிச்சிருக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த 5 போட்டோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. அதுக்கப்புறம் எது எந்த போன் நான் சொல்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் செலக்ட் பண்ண அந்த ஒரு போட்டோ எதுவாக இருக்கும்னா கெஸ்ஸே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில போட்டோல வந்து பாத்தீங்கன்னா 3A Pro சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இன்னும் ஒரு சில போட்டோஸ்ல மட்டும் நமக்கு 4A Pro நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸ்பெஷலி இந்த டெக்ஸ்சர் இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா 4A Proல சூப்பரா வந்து ப்ராசஸிங் பண்ணிருக்கு. பட் எங்க ஸ்லைட்லி ஒரு ஸ்டெப் பேக்வர்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கின் டோன்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஃபேஸ்ல அந்த அளவுக்கு இன்னும் ரிஃபைன்டா அந்த ப்ராசஸிங் வந்து பண்ணாத மாதிரி தெரியுது கம்பேர்டு டு 3A Pro. ஆனா ஒரு சில இடங்கள்ல ஸ்பெஷலி இந்த போர்ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி 4A Pro நல்லாவே இருக்கு. இங்க என்ன இஷ்யூ அப்படின்னா ஒரு செம்ம ஹார்ட்வேர் செட்டப் கொடுத்திருக்காங்க. அதோடைய ஆப்டிமைசேஷன் இன்னைக்கு தேதியில அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா இந்த போன் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் அவங்க நிறைய அப்டேட்ஸ் கொடுத்து என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் அழகா ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் இதுலயுமே இன்னும் கொஞ்சம் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி அவங்க லான்ச் அப்பவே இதை பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல கேமரானே சொல்லி இருந்திருக்கலாம். பிகாஸ் இட் இஸ் கேப்பபிள். பட் அட் திஸ் பாயிண்ட் இட்ஸ் நாட் அப் டு த மார்க். அண்ட் செல்ஃபில இது அப்படியே கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். 4A Pro ரொம்பவே நல்லா இருந்தது. பட் என்னன்னா அந்த 50 மேப்ஸ்ல இருக்கிறதுக்கான டிஃபரன்ஸ் அப்படின்றது டீடைல்ஸ் இதுல கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். வீடியோல ரியர் கேமரா நமக்கு 4K 30 FPS வரைக்கும் ரெண்டுலயுமே சப்போர்ட் இருந்தது. ஆனா செல்ஃபியை பாத்தீங்கன்னா போன வாட்டி 4Kல இருந்தது. இந்த வாட்டி 1080pக்கு கேப் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ நம்ம 4K 30 FPSல எடுத்துருக்கோம். இதுல ஆடியோ கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டி பாருங்க. நான் அப்படியே வாக் பண்றேன். ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்க. ஒரு ஈவினிங் டைம் சன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. கலர்ஸ் அண்ட் சேச்சுரேஷன்லாம் எப்படி இருக்கு பாருங்க. செல்ஃபில ஆடியோ கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டிலாம் எப்படி இருக்கு, கலர்ஸ் அண்ட் சேச்சுரேஷன்லாம் எப்படி இருக்கு, லாக்ஸ்லாம் எடுத்து அப்படிதான். ஸோ நத்திங் ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட்டே அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நத்திங் OS 4.1 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 16 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னா 3 OS அப்டேட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 6 இயர் செக்யூரிட்டி அப்டேட்ன்றது நல்ல விஷயம். 3ன்றது ஒரு 4 வருஷமா இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் அது அவங்க நம்பர் சீரிஸ்க்கு மட்டுமே வச்சிருக்கிறது கொஞ்சம் இடிக்குது. மற்றபடி ப்ளோட்வேர்ஸ் அப்படின்றது சொல்ற அளவுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. 1-2 அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் UI உடைய அனிமேஷன் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு. கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுமே வந்து சூப்பராக கொடுத்திருக்காங்க. அண்ட் நத்திங்கே உண்டான உரித்தான அந்த சின்ன சின்ன அந்த விஜெட்ஸ் கஸ்டமைசேஷன், நம்ம ஓன் விஜெட்ஸ் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் வந்து இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் பேசும்போது நத்திங் கூடிய இன்னொரு யூனிக்கான விஷயம் பின்பக்கம் இந்த டிசைன்ல மாற்றங்கள் தெரியுதா? Glyph லைட்ஸ்ல இருந்து Glyph இன்டர்ஃபேஸ் இந்த வாட்டி, அதுவும் இது வரைக்கும் வந்ததுல இதுதான் பெரிய Glyph இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெரிய ரெக்டாங் அது இந்த சர்க்கிள்ல தெரியுதா? எனக்கு இதுல யூஸ்ஃபுல்லா இருந்த ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த டைமிங். போன 3 பெஸ்ட் நம்ம பாட்டு வேலையை பார்க்கலாம். ஏன்னா நம்ம போன் அடிக்கடி எடுத்து பார்க்கறதுக்கான காரணமே டைம் என்னன்னு
பாக்குறதுக்காக தான். பட் இப்போ பின்பக்கமே டைம் வரதுனால நம்ம போனை திருப்ப வேண்டிய அவசியம் உண்மையாகவே இப்ப இல்ல. இது வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் இந்த Glyph பத்தி சொல்லணும்னா 137 இண்டிவிஜுவல் அட்ரஸபிள் எல்இடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் 3000 நெட்ஸ்க்கான பிரைட்னஸுமே இருக்கு. நல்ல பிரைட்டா இருக்கு. எங்க வச்சாலும் இருட்டுல பகல்ல பளிச்சுன்னு தெரியுது. அதுல இஷ்யூ கிடையாது. ஆனா இதுல வேற என்னென்னலாம் பண்ண முடியும்? நம்ம 3ல பார்த்த மாதிரி அந்த பாட்டில சுத்தி விடுறது, இந்த கேம் விளையாடுறது, இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பிளஸ் இந்த எல்இடி உடைய சைஸுமே கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நம்ம இந்த கேமரா ஆன் பண்ணிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மூஞ்செல்லாம் இன்னும் தெரியுற மாதிரி இருக்கும். பட் அதுவே யூஸ் இல்லைன்னு சொன்னா இதுலயும் அது இருக்கு. யூஸ் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது, தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா சுத்தமா தெரியவே இல்லை பெரிய பெரிய எல்இடியா இருக்கிறதுக்கு. அண்ட் இந்த பெட் டைம் ஷெட்யூலுமே ஒன்று இருக்கு. நம்ம பாட்டுக்கு 3 நைட் படுக்கிறோம், அது பாட்டு ஒரு லைட் எரிஞ்சுனுக்கும், அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கணும். நீங்க அதையுமே இங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த எசென்ஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நீங்க ரூல் வந்து செட் பண்ணிக்கலாம். மிஸ்டு கால்க்கு இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஆப்புக்கு தகுந்த மாதிரி ரூல் நேமை செட் பண்ணிட்டு அந்த ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு நீங்க கான்டாக்டோ கீவேர்ட்ஸோ வச்சுட்டீங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி வந்து உங்களுக்கு Glyph உடைய இன்டர்ஃபேஸ் வேணும்ன்ற மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நத்திங் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. என்ன இன்னும் இந்த பெரிய டிஸ்பிளேல இன்னும் கேம் மியூசிக் சிங்க் பண்ணக்கூடிய அந்த விஷுவலைசேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனா பண்ண மாட்டேன். அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6 தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைசிங்ல எக்ஸ்பெக்டட் Wi-Fi 7 அது இங்க ஒரு மிஸ். 18 5G பேண்ட்ஸ் இருக்கு. அண்ட் USB 2.0 போர்ட் தான் கொடுக்குறாங்க. இந்த 40,000 பட்ஜெட்டுக்கு மேல 2.0 கொடுக்கவே கூடாது. கம்பல்சரி 3.0 தான் கொடுக்கணும் அப்படின்றத எங்க தமிழ் டெக் ஆபீஸ்ல எங்க குழு சார்பாக நாங்க வந்து இந்த தீர்மானத்தை வந்து நாங்க நிறைவேற்றி இருக்கோம். அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மாத்தணும் நம்ம கேட்டுக்கலாம். யூக்கு அனுப்பலாம், நம்ம இங்கெல்லாம் அனுப்ப முடியாது. அங்க அனுப்பினா தான் எல்லாம் கேட்பாங்க. மற்றபடி நாங்க கால் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்தோம். செல்லுலர் ரிசப்ஷனும் நல்லா இருக்கு, கால் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு, இயர்பீஸ் சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. ஆனா என்னன்னா eSIM சப்போர்ட் கிடையாது இந்தியால மட்டும். மற்ற இடத்துல எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, அது வேணுன்றவங்களுக்காக இந்த ஒரு ஆப்ஷன். 5400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 50 வாட்கான சார்ஜர் சப்போர்ட் வருது. 7.5 வாட்கான ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. 5400 கம்மி, அதை நம்ம வேற தானம் பண்ணணுமா? எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் இது வரைக்கும் லான்ச் பண்ண ஃபோன்லேயே எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு டிவைஸா இது இருக்கு. தட் இஸ் மெயின்லி அண்ட் பியூர்லி பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டிசைன் வைஸா ரொம்ப வித்தியாசமா நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. நான் இந்த போனை வந்து இப்போ மாத்தி அடுத்த ஒரு 6 மாசம் டெஸ்ட் பண்ணலாமான்னு கூட யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா பிரைசிங்கே இப்போ பம்ப் பண்ணிருக்காங்க. இந்த 40,000 ரூபாய் செக்மெண்ட்லன்னு பார்க்கும்போது நமக்கு ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் இருக்கு. அதுல ஸ்டாண்ட் அவுட்டா நிக்கிற அளவுக்கு இதுல பெர்ஃபார்மன்ஸா கொடுக்கல. ஏன்னா ஆல்ரவுண்டரா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சட்டிலா தான் பெர்ஃபார்மன்ஸ் வர மாதிரி வச்சிருக்காங்க. அதை ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கேமரா பெஸ்ட் ஹார்ட்வேர் இன்டகிரேஷன் இருந்தாலுமே அதோட ஆப்டிமைசேஷன் இன்னும் நிறைய வந்து தேவைப்படுது. இப்போதைக்கு நல்லா இருக்கிறது இந்த டிசைன், அந்த UI மட்டும் தான். அண்ட் டிஸ்பிளேவும் நல்லா இருக்கு. பட் இந்த 3 வச்சு மட்டும் இன்னைக்கு தேதியில நான் இதை வந்து பரவாயில்ல நல்லா இருக்கு வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. மற்ற 2 விஷயங்களையும் அவங்க சீக்கிரமா அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இந்த செக்மெண்ட்ல இதை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஹோப்ஃபுல்லி சீக்கிரமா அந்த அப்டேட்டை கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது சொல்லுங்க. ஒருவேளை அந்த மாதிரி அப்டேட்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம ட்விட்டர்ல உடனுக்குடன் அதோட அப்டேட் பண்றேன். பிளஸ் நம்ம பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அண்டர் 40,000 rupees ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? அதுல அந்த அப்டேட் வந்ததுன்னா நான் அந்த லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி என்ன எதுன்றதையும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.